கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்திலே வைத்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக சந்தோஷமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையை நாடுகிறவர்களாய், அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவ சமூகத்திலே நாம் நன்றியுள்ளவர்களாய் நிற்கிறோமா என்று தேவன் நம்மை தேடுகிறார். ஏன் அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டுமென்றால் அங்கேதான் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், நம்முடைய சூழ்நிலைகளுக்கேற்ற எல்லா பதிலையும் தேவன் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் விரும்புகிற மகிமையும் கனமும் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை கவனிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்போமானால் தேவன் நமக்கு தென்படுகிறவராகவே இருக்கிறார். நாம் எழுந்ததும் வலைதளங்களுக்குள்ளே செல்வோமானால் வலையிலே சிக்கி மாட்டிக்கொள்வோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பதாக, மனிதனை நாம் தேடுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுவோமானால் தேவன் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நிற்பது ஒரு கடைசி காலம். ஏனென்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்திற்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கும்போது மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆறுதல் அடைகிறவர்களாய் இராமல் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாம் தரிசிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது நாம் கேட்டிராத எதிர்பார்த்திராத எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கூட கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வல்லமையை நாடி அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவனே, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும் என்று கூப்பிட்டு உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளுங்கள். நம்முடைய சூழ்நிலைகளையே நாம் பார்த்து கொண்டு இருப்போமானால் தெய்வ சமூகத்திலே நாம் போய் துதிப்பதற்கு முடியாது. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருந்து அவைகளையே நாடி தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு தர போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆகவே நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க ஆண்டவரே நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க. எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய சமூகத்தில் இருக்கிற பதில், உடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து இன்னும் விசாலமான பாதையிலே கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன். தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, நல்ல பிதாவே. ஆமேன்.